दर्शनमालय दर्शन दर्शनमालय दर्शन दर्शनमालय दर्शन दर्शनमालय दर्शन
தரிசனமாக நாங்கள் வந்து தேவார திருப்புகழ் பக்த ஜன சபை வச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. இந்த சாய்பாபாவுக்கு ஷீரடி சாய்பாபா வந்து அப்பா எங்களை அறிமுகப்படுத்தி வச்சதுலேருந்து ஒவ்வொரு வாரம் தவறாத வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறோம். ஏதோ எங்களால் முடிந்த அளவு ஏதோ உதவி செய்துட்டு வரோம். எங்கள் ஹஸ்பண்டை உட்காந்துக்கிறாரு. அவருக்கு 85 ஏஜ் ஆகுது, எனக்கு 76. தொடர்ந்து இந்த வாரம் எவ்ரி மண்டே வீட்டில் திருப்புகழ் தேவார சபை பாட்டு வரோம். இங்கேயும் வந்து நாங்கள் வந்து வழிபாடு செய்து போகிறோம். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நாங்கள் பாடினது தான். ரொம்ப அன்பாக எங்களை அரவணைச்சிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் எங்கே இருந்தாலும் வந்து கலந்துக்கணும்னு வியாசை சீரடி பாபா ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற நிலைக்கு இன்னும் அதிகமாக அன்பு நிறைய சேர்ந்து எல்லோரும் வந்து பயன் அடையணும். இந்த பூஜை வந்து ஐயப்ப பக்தர்கள் அவ்வளோ அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பாட்டும் காது குளிர இனிமையாக நல்லா இருந்தது. நல்லா ரொம்ப ரசித்தோம். நாங்கள் நல்ல சாமி தரிசனமும் கிடைச்சதுப்பா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்னைக்கு நல்ல பாட்டு நல்லா பாடினீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்களும் அதை பார்த்தோம். எங்களுக்கே மேல் புல்லரிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா நல்லா பாடினீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லாரோட அருளாலும் இறைவன் ஐயப்போட அருளாலும் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னும் நிறைய பாட்டு பாடுட்டேன். பக்தர் ஐயப்ப பக்தர் மெயின் பாடுனீங்க. அதனால ஒரு முருகன் 18th இது 17th 18th திருப்புகழ் சபை வச்சுறோம். பங்குனி உத்தரம் நடத்துகிறோம். 6 நாள் கந்த சஷ்டி பூஜை நடத்துவோம். அடியார்களெல்லாம் அமுது படைத்து சொந்த வீடு தான். அதுலேயே 48வது வருஷம் நடத்திட்டு வரோம். எங்களால் முடிஞ்ச அளவு எங்கள் 2 பொண்ணு பையன் கிடையாது, 2 பொண்ணு கூட மாட இருந்து விழா நல்லா நடத்துமா. நாங்கள் பக்கத்து துணையாக இருந்தோம். எல்லாமே இது பண்ணுறோம். அந்த கருமாரியம்மன் கோயிலில் தலைவராக இருந்தார் சார். ஸோ அந்த கோயிலில் வந்து இன்னைக்கு ஐயப்பா பூஜை நடைபெற்றது, லட்சரண பூஜை நடைபெற்றது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்தோம். நீங்கள் வந்து சில கோயிலுக்கான சில ஷீரடி சாய்பாபா மற்றும் வந்து கோயிலை பற்றி நீங்கள் ஏதாவது சில வார்த்தைகள் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னவா இருக்கீங்க சார்? நான் வந்து அரசு அச்சகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய வயது வந்து 87. இந்த நகரிலே பாலசுப்ரமணியன் திருப்புகழ் சபை என்ற ஒரு அமைப்பை கடந்த 47 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஆரம்ப காலத்தில் இன்று வரை நான் தான் செயலாளராகவும் எனக்கு உறுதுணையாக என்னுடைய மனைவி சுசிலா அவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு நான் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டு தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதெல்லாம் கலந்து கொள்கிறேன். அதிலிருந்து ஒவ்வொரு வேலைக்கிழமையும் எந்த வேலை இருந்தாலும் அந்த மாலை நேரத்தில் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்து, அது நான் மட்டும் இல்லாமல் அடுத்து மக்கள் எல்லோரும் அதை அவருடைய அருட்செயலை செய்த பாராட்டி ஒரு ஒரு விளம்பரத்தை 2000 காப்பீஸ் அதை பிரிண்ட் பண்ணி நகரம் முழுவதும் மட்டுமல்ல எல்லா இடங்களுக்கும் அதை அச்சடித்து செய்து அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்களும் இந்த ஆன்மீக சேவை செய்வதற்கு உறுதுணையாக எங்களுடைய சாய் சக்தி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு தேவையான சில உதவிகளை எல்லாம் நான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விளம்பரம் பிடிக்காது, அதனால் உதவி செய்கிறேன்னு சொல்லுவேன். எவ்வளோ இதுன்னு சொல்ல மாட்டேன் நான். அது அவருடைய பாபா அவர்களே தெரியும். ஏன்னா இறைவன் எல்லாம் அறிஞ்சவன். கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வமாக விளங்கியுடன் இருக்கும். இந்த ஆலயத்தின் இந்த நகரிலே பாபா அவர்களை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறது. எங்களை போன்ற ஆன்மீக அன்பர்கள் தான் மிகவும் சந்தோஷம். ஏனெனில் என்னால் நடக்க முடியாது. நான் சீரடி பார்க்கணுன்னு போனால் கூட என்னால் பார்க்க முடியாது. இவர் இந்த ஆலய நிர்வகித்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தார்கள். அதனால் அங்கு தான் போக முடியவில்லை என்றால் இங்கே ஒரு வாரம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் கலந்து கொண்டு என்னால் முடிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இறை தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதுதான் வேண்டிக் கொள்ள எங்கள் இருவருக்கும் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் கொடுத்தால் இன்னும் மேலும் மேலும் ஆன்மீக பணி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஓகேம்மா, இன்னைக்கு வந்து கோயிலை பற்றி வந்த சில விஷயங்கள்லாம் வந்து சார் எடுத்து சொன்னாங்க. அம்மாவும் வந்து நல்லா பாட்டு பாடினாங்க. நல்ல ஆக்ரோஷமாக இருந்தது பாடலாம். எங்களுக்கே மேல் புல்லரிச்சது. ஸோ நிறைய இந்த கோவிலுக்கு வந்து சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பல தொண்டுகள் பண்ணிகிட்ருக்காங்க. சாய்பாபா அவர்களோட கோயிலுக்குள்ள வந்து சில எல்லாம் வரிசையாக மக்களுக்கு என்னென்ன சேவைகளோ
எல்லா சேவைகளும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேவை பயணம் வந்து தொடர வேண்டும் என்று நாங்கள் வந்து மனசால எங்கள் நியூஸ் 80 தமிழ் சார்பாக வாழ்த்துறோம். கண்டிப்பாக எந்த ஒரு நோய் நொடியின்றி கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு ஸ்ரீ சாரடி பாப்பா அவர்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் வந்து நியூஸ் 80 தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். மற்றும் ஆன்மீக நண்பர்கள் டிவிலேருந்து வந்திருக்கோம். ஸோ கோயிலை பற்றி இன்றைக்கி நல்லா லட்சரண பூஜை நடைபெற்றது. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். எங்கள் சேனலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன எதை பற்றி நான் சொல்லலாம்? இதை பற்றினா அன்றைக்கி நடந்த பூஜைகள், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி போயிட்டுருக்குது, உங்களோட சேவைகள் எப்படி போயிட்டுருக்கு, சாய்பாபா கோயிலை கட்டி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாமே சாய்பாபா அவர்கள் இன்றைக்கி நடந்த பூஜை பற்றி பேசுனீங்கன்னா மக்களுக்கு பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் இந்த இடத்துல இந்த நியூஸ் தமிழ் வந்து என்னை வந்து பேட்டி கேட்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நான் வந்து சபரிமலை யாத்திரை வந்து 44 வருஷமாக சபரிமலை யாத்திரை பண்ணுறேன். என்னுடைய குருசாமி வந்து வேசார்படி பகுதியை சேர்ந்தவர் ஆர் குமார் குருசாமி. அவர் போன வருடம் காலமாகிவிட்டார். நான் இந்த இடத்துல ஷிரடி சாய்பாபா கோயில் வீடு வாங்கி கட்டி ஷிரடி சாய்பாபா கோயில் வேசை ஷிரடி சாய்பாபா கோயில்னு ஒன்று அமைத்து வாரந்தோறும் ஒரு 300-400 ஏழை மக்களுக்கு அவங்களோட நான் இந்த போதின சாப்பாடு ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறது. நம்ம பகுதியில் வர மக்கள் நன்கொடையாக அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. சிலர் தெய்வாலாம் அது பண்ணும். ஒரு சில டைமில் அவங்க வந்து முடியாத பட்சத்தில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாரம் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் 2.5 வருஷம் காலமாக வேலைக்கிழமை ஒரு வேலைக்கிழமை தவறாமல் நாங்கள் இந்த இடத்துல சாயங்கால வேளையில் பாபாவுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் போன்ற பல வகையான பஞ்சாமிர்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அலங்காரம் பண்ணி பாபாவுக்கு மாலை எல்லாம் செலுத்தி வர்சனம் கட்டி பாபா இடத்துல ஏழைகளுக்கு ஆர்த்தி காட்டி அன்னதானம் வாரந்தோறும் நடக்கும். சரி, இந்த வருஷம் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் பாபாவுக்கு. அந்த நாள் பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி பண்ணலான்னு 2025 ஒரு முடிவு எடுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாமே சொன்னாங்க பசங்கள்லாம், ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய பர்த்டேப்பா, உங்களுடைய பர்த்டே இந்த பூஜையை பண்ணுனாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் போகிறதுக்குன்னா நாளை ஒரு நாளில் பாபாவுடைய நாள் வருது, குருவாரம். அந்த குருவாரத்துக்கு பாபாவுக்கு பூஜை பண்ணணும், கொஞ்சம் சிறப்பான பூஜை பண்ணணும். நானும் மாலை போட்டிருக்கேன். அப்படியோ ஐயப்பனுக்கும் ஒரு பூஜை செய்த மாதிரி இருக்குன்னு எங்கள் குருசாமி நினைவாக எங்கள் குருசாமியோட மகனும் என் கூட சபரிமலை யாத்திரை பண்ணுற சாமிமார்களாக கூப்பிட்டு இன்றைக்கி நம்ம பகுதியில் இன்றைக்கி இந்த சமபந்தி போதினம் பாபா உடைய ஆறுதலோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் இன்றைக்கி அந்த அன்னதானத்தை பாபா பண்ண வச்சார். அதே போல் இன்றைக்கி ஐயப்பனுக்கும் சிறப்பான ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பனுக்கு இந்த பூஜை பண்ணுறது பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அதே போல் இங்கே வந்து இவ்வளோ பக்தர்கள் சாப்பிட்டாங்க, இவ்வளோ பேர் ஆசீர்வாதம் வாங்கினதுலேருந்து இது சாதாரண ஒரு குறுகிய தெரு தான். இந்த தெருவுக்குள்ளே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது இல்லாமல் நம்ம பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவிலில் பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் செய்திருக்கார். சில பேர் இப்போ நீங்களாம் வந்து கேள்விப்படாமல் நீங்கள் வந்திருக்கீங்க. சில பேர் பணம் கொடுத்து, சில பேர் கூப்பிட்டு நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், திருஷ்டி கழிக்கிறோம், அந்த பண்ணுறோம், இதை பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. நம்ம பாபா கிட்ட எதுவுமே கிடையாது. எந்த குறையோடு வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை, மனசார எனக்கு கல்யாணம் ஆகலன்னு பாபா கிட்ட முறையிட்டாங்கன்னா அவங்களுக்கு 9 வாரம் டைம் கொடுக்குறாரு. 6 வாரம் 7 வாரத்தில் அந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்குறாரு. கல்யாணம் வர கொடுக்குறார். ஏன்னா அது என்னோட அனுபவத்தில் இந்த கோயிலை நான் பூசாரியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம கோயில் கட்டி 2.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 9 குழந்தை, ஒரு 7 குழந்தை நம்ம பாபா கோயிலில் வந்து பிறந்திருக்கு. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. கோயில் வந்து வேண்டி வரோம். ஆமாம், இதுதான் பாபா இங்கே பண்ணுற, இந்த பாபா பண்ணுற அதிசயமே தான். அதே போல் பாம்பேயில் உள்ளவங்க இங்கே வேண்டின்னு வந்து பாபாவுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் எங்கள் பிரார்த்தனை முடிஞ்சிருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை இப்போ பாருங்க, பாபாவுக்கு இந்த வேண்டின்னு இப்போ 9 வாரம் வெந்நீரில் அபிஷேகம் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து அந்த வெண்ணெயை வந்து முட்டியில் வச்சு அபிஷேகம் பண்ணோம். முட்டி வலியால் பாதிக்கப்படுற நிறைய பேர்
நிறைய பெண்கள் வந்து வயிறு வலியாக துடிக்கிறாங்க. என்ன காரணம்? ஹாஸ்பிட்டல் போய் எதுவும் இல்லைன்றாங்கப்பா. பிரச்சனை பாபாவுடைய வெறியும் ஊதிய அந்த வெண்ணெய் தரங்க, அதுல அந்த நோய் தீர்ந்து போகுது. இது எப்படி வேலைக்கிழமை தோறும் நடக்கிறதா? வாரம் வாரம் வேலைக்கிழமெல்லாம். ஆமா, யாரு கொடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது. வாரம் கம்பல்சரி நடக்கும். எந்த மாதிரி குறையோட வந்தாலும் பாபா வந்து கண்டிப்பா அதை வந்து அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி அனுப்புறாரு. இது வந்து இப்ப நீங்களே உங்களுக்கு ஏதாவது டவுட், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாருன்னா குடும்பத்துல இது மாதிரி கஷ்டப்படுறாங்க, இது மாதிரி அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க பாபாவுக்கு 500, 1000, 2000 தர வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் கையில வந்து பாபாவை வந்து கையெடுத்து கும்பிட்டு, பாபா எங்க பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லுங்க. அதுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். உங்களுக்கு 9 வாரம் டைம் தரேன். இந்த 9 வாரில் இந்த பாபாவுடைய உதியை மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு சின்ன ஒரு டம்ளர்ல தண்ணியில போட்டு அவங்களுக்கு ஒரு 7 நாள் கொடுத்து பாருங்க. அந்த பிரச்சனை தீரலைன்னா இந்த இடத்துல இந்த ஐயப்பன் சாட்சியா நானும் உறுதிமொழி கொடுக்குறேன். இதுக்கு வேற நீங்க வந்து அந்த மந்திரம், தந்திரம், சூனியம், இதெல்லாம் மை, அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. பாபாவை நம்பி இந்த இவரை தேடி வாங்க. வாரம் வேலைக்கிழமை. ஆமா, முல்லை நகர் பஸ் ஸ்டாப் பின்புறம் ஃபுட்பால் கிரவுண்ட் பேக் சைடு. ஆமா, வேசை ஷிரடி சாய்பாபா ஆலயம். காசு பணம் எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் பாபா உங்களுக்கு தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாரி சர்வீஸ் வேணுமோ பாபா கிட்ட வாங்க, நான் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கோயில் சார்பா இப்போ கூட இந்த வருஷம் வந்து ஒரு, அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்க்க, இருந்தாலும் சொல்றேன், அந்த எஜுகேஷன் ப்ராப்ளம். இப்போ இந்த அம்மா வந்திருக்காங்க, இவங்களுக்கும் ஒரு சாட்சியா இருப்பாங்க. இந்த குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, இந்த படிப்பு செலவுக்கு இப்போ வந்து ஒரு 13 குழந்தைங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. நான் வந்து ஒரு தொழில் பண்றேன். அந்த தொழில எனக்கு மாசத்துக்கு எனக்கு வந்து ஒரு 25,000 30,000 ஒரு சம்பளம் எடுத்துக்கிறேன். அந்த கம்பெனியோட ஓனர் நான் சம்பளம்னு எனக்கு ஒரு 30,000 ரூபாய் எடுக்கிறேன். இருந்தாலும் அதுல பாதி பங்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன். 13 குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு குழந்தைக்கு 9,000, 8,000, 15,000 இப்படி ஃபீஸ் கட்டியிருக்கேன். 13 குழந்தைக்கு நான் கட்டல, பாபா கட்ட சொன்னார், கட்டினேன். பாபா நாடி வரவங்களுக்கு கண்டிப்பா செய்வோம். அது மட்டும் இல்லாமல் எந்த நோய் நொடி எது வந்தாலும், இதோ என் பக்கத்தில் நிற்கிறாங்க இந்த தாயார், இந்த பகுதியில் தான் வாழ்றாங்க. ரொம்ப காலமா இந்த இடத்துல வாழ்றாங்களா இந்த அம்மா. ஆனா எனக்கு இப்போ வந்து ஒரு சமீபத்தில் இவங்களை வந்து ஒரு 5-6 மாசம் பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம் ஐயான்னு தான் சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க. இப்போ ஒரு 1.5 மாசம் இருக்குமாமா, 1 மாசம் 1.5 மாசத்துல என்னை வந்து இந்த அம்மா பார்த்தாங்க. ஐயா, இது மாதிரி என் பிள்ளைக்கு இது மாதிரி இருக்கு, வயசு வந்து 21 வயசு, இந்த மாதிரி இருக்கு மா, எங்கேயும் போகாது, அது பண்ணாது இது பண்ணாத, பாபாவை நம்பி பாபாவுக்கு டெய்லி சிகப்பு கலர்ல ஒரு மெழுகுவத்தி ஏத்து, இந்த மெழுகுவத்தி கரையிற மாதிரி என் புள்ளியோட பிரச்சனை கரையன்னு மட்டும் வேண்டுங்கம்மா. இது நடக்கும். வேற யாரையும் சொந்தம் பந்தம் அவன் இந்த சூனியம் வைக்கிறான், சூனியம் எடுக்கிறான், இந்த பையன் கைப்பு மெரிச்சிடான், ஏதாவது சொல்லுவாங்களா மந்திரத்துல, அதெல்லாம் நம்பாத. பாபாவை நம்ப. நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாருமா உன் குழந்தை எப்படி இருக்கான்னு. இப்போ எப்படி இருக்கான்னு நீங்களா அந்த அம்மா சொன்னாங்க. நீங்க வந்து பாபா கிட்ட வேண்டின பிரார்த்தனை எப்படி இருந்தது? எனக்காக அவரோட வாக்கு அவர் கொடுத்துட்டாரு. அவர் உடனடியா எனக்கு ரிசல்ட் சொன்னாரு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே அவங்க அட்மிஷன் போட்டாங்க. 1 வீக் அங்கே இருந்தோம். இப்போ அவங்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருக்கிறான். கூட்டின்னு வந்துட்டு இப்போ திருப்பி காமிச்சோம், மாத்திரைலாம் கம்மி பண்ணிட்டாங்க, நல்லா இப்போ ஆரோக்கியமாக இருக்கான். இப்போ அவர் வந்து சிகப்பு கலர் மெழுகுவத்தி ஏற்ற சொன்னார். இப்போ நான் க்ரீன் கலரே மெழுகுவத்தி ஏற்றிட்டேன். ஆமாம், பாபா வந்து இப்போ ரெட் சிக்னலில் இருந்த பையனை கிரீன் கலர் டைரெக்டாக எல்லோ கொடுக்கல, டைரெக்டாக கிரீன் சிக்னலை கொடுத்து அவர் மூவ் பண்ண வச்சிட்டார். இதுதான் பாபாவோட தரிசனம் ஆலய தரிசனம்.